வணக்கம் நேயர்களே! தமிழில் ஒரு பக்கம் இன்றிலிருந்து துவக்கம். செவிகொடுத்து, சிந்தித்து, மகிழ்ந்து உங்கள் ஆதரவை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய பக்கத்தை படிப்போம் வாங்க. இனியவை நாட்பது. இனியவை நாட்பது என்பது இன்னா நாட்பதைப் போன்று இவை இனியவை, எனவே இவைகளைப் பின்பற்ற வேண்டும் என்று நாட்பது பாடல்களால் கூறுவதாகும். இனியது நாட்பது என்றும், இனிது நாட்பது என்றும், இனிய நாட்பது என்றும் இதை கூறுவார்கள். இனியவை நாட்பதை இயற்றியவர் புதன் சேந்தனார் என்ற புலவராவார். இவரை மதுரை தமிழாசிரியர் மகனார் புதன் சேந்தனார் என்றும் கூறுவார்கள். இந்த நூலில் நான்முகனைப் போற்றி வணங்குவது ஒரு புதுமையாகும். வேறு எந்த இலக்கியங்களிலும் பிரம்மன் வழிபாடு இல்லை. இனியவை நாட்பதில் நட்பைப் பற்றியும் கல்வியைப் பற்றியும் தான் அதிக அளவில் கூறப்படுகின்றது. இவைகளைப் பற்றி என்ன கூறப்படுகிறது என்பதை பார்ப்போம். நல்ல நண்பர்கள் இருந்தால் நன்மையுண்டாகும். மயக்கமற்ற மாண்பு உடையவர்களோடு நட்பு கொள்ளும் பேறு கிடைத்தால் அது உண்மையில் இனியதாகும். தம்மை விடவும் பெருமையுடையவர்களோடு நட்பு கொள்ளுதல் மிகவும் சிறப்பை தருவதாகும். நண்பர்களுக்கு எல்லா வழிகளிலும் நன்மை செய்ய வேண்டும். இது உண்மையில் மிகவும் இனியதாகும். நண்பர்களைப் பற்றி எந்த நிலையிலும் புறங்கூறாமல் வாழ்வது இனிதாகும். தன்னை விரும்பி வந்தவரின் விருப்பத்தை மறுக்காமல் இருத்தல் இனியதாகும். நல்ல நண்பர்களை உடையவனது படையாண்மை இனிதாகும். வஞ்ச மனத்தரோடு சேராமல் இருத்தல் இனிதாகும். மனதில் மாட்சி இல்லாதவாரைக் கண்டு அஞ்சி விலக வேண்டும். இவ்விதம் விலகியிருந்தால் இனிமை தருவதாகும். நன்றி. இன்றைய பக்கம் முடிவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் தமிழில் ஒரு பக்கம் பார்ப்போம். நன்றி.